திருச்சிற்றம்பலம். மண்ணுலகத்தினில் பிறவி மாசற அந்நிய பொருளாம் எழுதின் முற்றுற கண்ணுதலுடையதோர் களிட்டு மாமுகப் பண்ணவன் மலரடி பணிந்து போற்றுவாம். திருச்சிற்றம்பலம். நாங்கள் இன்றைக்கு திருவிசைப்பாவில் 9வது பதிகத்துக்கு போறோம். திருக்கலந்தை ஆதிச்சரம் கருவூர் தேவர் அருளியது. இத்திரு பதிகமும் முன்னியது போல சிவபுரானுடைய இடமாய் விளங்குவது. திருக்கலந்தை ஆதிச்சரமே என்கிறது. கலந்தை ஆதிச்சரம் செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு வட்டத்தில் உள்ள பொன் விளைந்த களத்தூரே கலந்தை என்ற ஒரு சாரரும் கலந்தை என்று ஒரு சாரரும் தஞ்சாவூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டத்தில் உள்ள களப்பால் என்ற ஊரே கலந்தை என்று வேறு ஒரு சாரரும் கோயமுத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டத்தில் உள்ள பெரிய கலந்தை என்ற ஊரே கலந்தை என்று மற்றொரு சாராரும் கூறி வருகின்றனர். இவர்களின் வெண்மை மென்மைகளை ஆராய்வோம். பொன் விளைந்த களத்தூர் கலந்தை என்று மொழியாக வழங்கப்பெறும். இவ்வழக்கை தொண்டை மண்டல சதகத்தால் அறியலாம். ஆனால் இவ்வூரில் உள்ள கோயிலின் பெயர் சயங்கொண்ட சோழ மண்டலத்து களத்தூர் கோட்டத்து களத்தூர் பெருந்திருக்கோயில் என அவ்வூர் கல்வெட்டுக்கள் உணர்த்துகின்றன. ஆதலால் இக்களத்தூர் திருவிசைப்பா பெற்ற கோயில் கலந்தை ஆகாது. நாகை மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டத்தில் உள்ள களப்பால் என்ற ஊரில் அழகிய நாதசுவாமி கோயில், கைலாசநாதர் கோயில், ஆனைகாத்த பெருமாள் கோயில் என்னும் 3 திருக்கோயில்கள் இருக்கின்றன. அவைகளுள் அழகிய நாதசுவாமி கோயிலில் உள்ள பாண்டியன் திரிபுவன சக்கரவர்த்தி குலசேகர தேவரின் 23ஆம் ஆண்டு 2204ஆம் நாளில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு அவ்வொரு இறைவனை களப்பாலுடைய திரு ஆதி தேச்சமுடியார் என்று குறிப்பிடுகிறது. களப்பால் கலந்தை என்று மருவி வருதலும் உண்டு. ஆதலின் இந்த களப்பால் ஆதிச்சரமே கருவூர் தேவர் திருவிசைப்பா பெற்ற தலமாம். அந்தனர் அல்லிலோம்பு அலைப்புனல் கலந்தை எனவும் குளையராய் வந்து என் முழுதாளும் குலகரே ஒழுகுநீர் கங்கை அழகரே ஆகில வருடங் கலந்தை அணிதிகள் ஆதிச்சரமே. திருமுறை 9 பதிகம் 9 பாடல் 4 எனவும் திருக்கலந்தை ஆதித்தேஸ்வரர் திருவிசைப்பா அடிகள் இளக்கலப்பால் அழலோம்பு மந்தனர்கள் வாழுமிடம் என்பதையும் இரவியின் திருப்பெயர் அழகர் அதாவது அழகிய நாதசுவாமி என்பதையும் உணர்த்துகின்றன. கைலாசநாதர் கோயில், ஆணை காத்த பெருமாள் கோயில் இவைகளில் உள்ள கல்வெட்டுக்கள் ராஜேந்திர சோழவள நாட்டு புறங்கரம்பை நாட்டு அகரமுடி வழங்கு சோழபுரம் என்று ஊரை குறிப்பிடுகின்றன. ஆதலின் அந்தணர்கள் இவ்வூரில் இருந்து வருகின்றனர் என்பதை கல்வெட்டுக்களும் தெரிவிக்கின்றன. இறைவருக்கு வழங்கி வரும் அழகிய நாத சுவாமி என்பதற்கு ஈண்டு குறித்து திருவிசைப்பாடிகளிலும் சான்று இருக்கிறது. அந்த நீர் கலந்தை அலைப்புணர் கலந்தை என திருவிசைப்பாவில் வருவதால் இக்கலந்தை நீர்வளம் பொருந்தியது என்று புறப்படுகிறது. அதற்கு ஏற்ப இவ்வூர் முள்ளியாற்று பாய்ச்சல் உடையதால் நீர்வளத்துக்கு குறவே இல்லை. ஆதலின் களப்பால் என்னும் ஊரே கருவூர் தேவரின் திருவிசைப்பா பெற்ற தலமாம். பெரிய கலந்தை ஆதிபுரீஸ்வரர் திருக்கோயிலில் 14 கல்வெட்டுக்கள் இருக்கின்றன. அவைகளில் ஒன்று நீங்களாக ஏனையவைகள் அனைத்திலும் இறைவன் திருப்பெயர் ஆதி புராணீஸ்வரம் உடைய நாயனார் என்றே குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 169 எண்ணுள்ள கல்வெட்டில் ஆதியேஸ்வரம் உடையார் என்று குறிப்பிடப்படுகிறது. இக்கல்வெட்டு வேறு எங்கிருந்தோ கொண்டு வந்து வைக்கப்பட்டதாம். கல்வெட்டு துறையினரும் இக்கல்லை தொடர்பற்ற கல் என குறித்துள்ளனர். ஆதலின் இப்பெரிய கலந்தை திருவிசைப்பா பெற்றது அன்று. இறைவனின் திருப்பெயர் ஆதியேஸ்வரர் அழகியநாத சுவாமி. இறைவியாரின் திருப்பெயர் பிரபானாகி. வழிபாடு ஆட்டியவர் ஆதித்த சோழன் கூற்றுவன் நாயனார். இவ்வூரின் சிறப்பு கூற்றுவநாயனாரது அவதார ஸ்தலம் இக்களப்பால் ஆகும். கோதை நெடுவேற்களப்பாளன் ஆகிய கூற்றுவனே என்பது திருத்தொண்டர் கூற்றுவநாயனார் அந்த ஒரு தண்ட அடியார் போர்ல வெற்றி பெற்று அந்த அடியார் ஒரு அந்த போர் வீரர்கள்ல இறந்து கிடந்தவர்களோட அடியாற்ற தலையும் இருந்ததுன்னு சொல்லி அந்த விபூதி பூசின தலையில தூக்கி வந்து தானும் இந்த தீயில விழுந்தவர். அவர் தான் கூற்றுவநாயனார். சரி, 9ஆம் பதியம் பிற நீர்மை. திருச்சி இது பண் வந்து பிற நீர்மை படியுங்கோதனா கலைகடம் பொருளும் அறிவுமாய். கொஞ்சம் குயிக்கா போமா. கலைகட
பொருளும் அறிவுமாய் என்னை கற்பினிற் பெற்றெடுத்தெனக்கே முலை கடந்தருளும் தாயினும் நல்ல முக்கணான் நுழைவிடம் போலும் மலை குடைந்தளைய நடுநிலை மாட மருங்கெலாம் மறையவர் முறையோ தலைகடல் முழங்கும் அந்தன் நீர்க்களத்தை அணிதிகள் ஆதீச்சரமே. பொழிப்புரை. கலைகளுடைய பொருட்களும் அக்கலைகளை இயல்பாகவே அறிந்த அறிவுமாய் கற்புக்கடம் பூண்ட நெறியானே என்னை பெற்ற எனக்கே முளைப்பால் தந்து உதவுகின்ற தாயை விட தயையுடையவனாகிய முக்கண்களை உடைய சிவபெருமான் உகந்தருளி இருக்கும் இடம் மலைகளை குடைந்து அமைத்தாற் போன்ற பல மாடிகளை உடைய மாட வீடுகள் எல்லாம் வேதியர்கள் முறையாக ஓதும் வேத மொழி நீரை அலைக்கும் கடல் ஒளி போல ஒலிக்கும் அழகிய குளிர்ந்த நீர்வளமுடைய களத்தூரில் உள்ள அழகு விளங்கும் திருக்கோயிலாகிய ஆதிச்சேரம். குறிப்பு. அறிவு என்றது அக்கலையிற் பொருட்களை அறிந்த அறிவை அறிவுமாய் என்று எச்சம். எல்லா நல்ல என்னும் பேரேன குறிப்போடு முடியும். என்னை பெற்று எனக்கே முலைகள் தந்தருளும் தாய் என்க கற்புக்கடம் பூண்ட நெறியானே பெற்று எடுத்து கையில் ஏந்தி எனக்கே என்று ஏகாரம் தேற்றம் நல்லதென்றதில் நன்மை அருள் போலும் அசை நிலை மருங்கு ஏழனுருவு முறை ஒலி ஒழுங்கினையுடைய வேதம் கடல் போல முழங்கும் என உவம புருவு பிரிக்க களத்தூர் என்பது களத்து என மறுவாக்கப்பட்டது. ஆதித்தேச்சரம் என்பது அங்குள்ள திருக்கோயிலின் பெயர். பந்தன களபந்துதைந்த நன்மேனித் தவளவன் பொடி முழுதாடும் செந்தளுருவிற் பொழிந்து நோக்குடைய நிரு நுதலவர் கிடம்போலும் இந்தன விலங்கல் எறிவுணன் தீப் பட்டு எறிவது ஒத்தெழு நிலை மாட மந்தனர் அழலோம் பலை புனற்கலந்தை அநீதிகள் ஆதீச்சரமே. சந்தனச் சாந்து செறிந்த அழகிய திருவுடும்பிலே மிக வெள்ளியதாகிய திருநீற்றை முழுதுமாக பூசிக்கொண்டு கூத்து நிகழ்த்தும் சிவந்த தழல் போன்ற உருவத்தோடு விளங்கும் நெற்றி கண்ணையுடைய சுயருமானுக்கு உறைவிடம் விறகுகளுக்கு பயன்படும் மரங்கள் வளரும் மலையில் வெட்டப்பட்ட காடு தீப்பிடித்து எரிவதனைப் போல 7 நிலைகளை உடைய மாட வீதிகளில் அந்தணர்கள் அக்கினியை வளர்ப்பதும் அலையும் நீர்வளம் உடையதுமாகிய களத்தூரிலுள்ள அழகு விளங்கும் திருக்கோயிலாகிய ஆதீஸ்வரம் ஆகும். 3வது அனுபடியுங்க. இந்த குறிப்புரிய கொஞ்சம் இன்றைக்கு நிப்பாட்டுவேன். நீங்க படியுங்க. கரியரே சிற்றம்பலம். கரியரே இடந்தான் செய்யரே ஒருபால் களத்தில் ஓர் தனிவடம் சேர்த்தி முனிவர் தம்முடால் நிழல் கீழ் முறை தெரிந்தோர் உடம்பினராம். இருவரே முக்கண் நாட்பெரும் தடந்தோள் இறைவரே மறைகளும் தேட அரியரே ஆகில் அவரிடம் கலந்தை அநீதிகள் ஆதித்தேச்சரமே. இடப்பகுதி கருநிறத்தவர் மற்ற பகுதி செந்நிறத்தவர் களத்தில் ஒப்பற்ற எலும்பு மாலை சூடி கூத்து நிகழ்த்துபவர் சனகர் முதலிய முனிவர்களோடு கல்லால மர நிழலில் இருந்து நூலை ஆராய்பவர் ஒரே உடம்பில் ஆணும் பெண்ணுமாகிய இருவராய் இருக்கின்றவர் 3 கண்களையும் 4 தோள்களையும் உடைய இறைவர் வேதங்களும் தேடி அவரை உள்ளவாறு அறிய இயலாதவர். இவையெல்லாம் உண்மையாதல் போல அவர் உறைவிடம் களத்தூரிலுள்ள அநீதிகள் ஆதித்தேச்சரம் என்பது உண்மையாகும். 4வது பாட்டப்படி. பழையாரம் தொண்டர் பழையாரம் தொண்டர் கிளியரே மீண்டற்கரியரே பாவியேன் செய்யும் பிழையலாம் பொறுத்தென் பிணி பொறுத்தருளா
பிச்சரே நச்சராமலிரும் புலையராய் குடைராய் வந்தன் குடி முழுதாளும் குலகரே ஒழுகு நீர்க்கங்கை அழகரே அகில் அவரிடம் கலந்தை அவரிடம் அளந்தை அநீதிகள் ஆதிச்சேத்தரமே ஆதித்தேச்சரமே ஆதித்தேச்சரமே. பொழிப்புரை. நெடுங்காலமாக தொண்டு செய்து வரும் அடியவர்களுக்கு எளிமையாக அருள் செய்பவர், வன்கண்மை உடையவர், அறிய அரியர், அறிவுடையவர்கள் அறிய அரியர், வன்கண் அடிமை உடையவர்கள் அறியவல்லார்கள், அறிய அரியவர்கள், வன்கண்மை உடையவர்கள். தீவினை உடைய அடியேன் செய்யும் பிழைகளை எல்லாம் பொறுத்து அவற்றால் அடியேனுக்கு தீவினை உண்டாகாதவாறு தடுக்க செய்த பித்தர், உடமுடைய பாம்பினை ஒளி வீசும் காலனியை அணிந்து வந்து பரம்பரையை முழுமையாக ஆளும் இளையவர், கங்கை நீர் சடைக்கண் தங்கும் அழகர், இவையெல்லாம் உண்மையாதலால் போல அவர் உறைவிடம் களத்தூர் ஆதிச்சேரம் என்பது உண்மையாம். குறிப்புரை. அது படிப்பா. நேரம் சரி. பவளமே மகுடம் பவளமே திருவாய் பவளமே திருகுடம்பதனில் தவளமே களபம் தவளமே புரிநூல் தவளமே புறமுவல் ஆடரவன் துவளுமே கலையும் துவிலுமே ஒருவாள் துடியிடை இடமெருங்கொருத்தி அவளுமே ஆகில் அவரிடம் கலந்தை அநீதிகள் ஆதித்தேச்சரமே. சிவபெருமானுடைய சடையும் திருவாயும் திருவுடம்பும் பவளம் போல செய்யன. உடலில் பூசிய திருநீறு அணிந்த புரிநூலும் பற்களும் வெண்ணிறத்தன. பாம்புகள் அவர் உடம்பில் நெழுகின்றன. ஒரு புறம் புலித்தோல் ஆடை, மறு பக்கம் நல்ல ஆடை, இடப்பகுதியாக துடி போன்ற இடையுடைய ஒப்பற்றவளாகிய பார்வதியும் இருப்பாள். இவையாவும் உண்மையாவது போல அவர் உறைவிடம் களத்தூர் ஆதித்தேச்சரம் ஆதலில் உண்மையாம். நீலமே கண்டம் பவளமே திருவாய் நித்திலம் நிறத்திலங்கினவே போலுமே முறுவல் நிறைய ஆனந்தம் பொழியுமே திருமுகமொருவர் கோலமே அச்சோ அழகிதே என்று குலைவரே கண்டவர் உண்ட தாளமே ஆகில் அவரிடம் கலந்தை அநீதிகள் ஆதீஸ்வரமே. கழுத்து நீல நிறத்ததாயுள்ளது, திருவாய் பவளம் போல செய்யது, பற்கள் முத்து போல வரிசையாக விளங்குகின்றன, முகம் மிகுதியாக மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறது. அத்தகைய ஒப்பற்ற சிவபெருமானுடைய அழகு ஐயோ பேரழகாயுள்ளதே என்று கூறி தரிசித்த அடியார்கள் மனமுருகுவார்கள். அவர் உட்கொண்டது விடமே. இவையாவும் உண்மையாக இருத்தல் போலவே அவர் உறைவிடம் களத்தூர் ஆதிச்சரம் என்பதும் உண்மையாம். திக்கடா நினைந்து நெஞ்சிடிந்துருகும் திறத்தவர் புறந்திருந்தலச மைக்கடா அனைய என்னையாள் விரும்பி மற்றொரு பிறவியிற் பிறந்து பொய்க்கடா வண்ணங்காத்தென கருளே புரியவும் வல்லரே எல்லே அக்கடாவாகில் அவரிடம் கலந்தை அநீதிகள் ஆதித்தேச்சரமே. பல திசைகளையும் அடுத்து இறைவனை எங்கும் தேடி அலைந்து மனம் நொறுங்கி உருகும் அடியவர்கள் உன்னால் ஆட்கொள்ளப்படாமல் இருந்து உடலும் மனமும் மெலிய கரிய எருமை கடாவைப் போல் உணர்வற்று இருக்கும் அடியேனை அடிமையாக கொள்ள விளைந்து வேறொரு பிறவியில் பிறந்து பொய்யான உலகியல் பொருள்களில் பொருந்தாதபடி காத்து அடியேனுக்கு அருள் புரியும் வல்லவர். இறைவர் கருணைதான் எண்ணி அடியேனுக்கு மனம் அமைதி உண்டாயிற்று என்றால் அதனை அருளியவர் உறைவிடம் களத்தூரில் உள்ள அநீதிகள் ஆதித்தேச்சரமே ஆகும். நன்றி. 8வது 98.
ம். மெய்யரே மெய்யார்க்கிடு திருவான விளக்கரே எழுதுகோல் வளையாள் மையரே வையம் பருந்திலிந்துரையும் மாயனாரே உலகளந்திருந்தும் பொய்யரே பொய்யார்க்கு அடுத்த வான் பழுங்கின் பொருள் வழி இருள் கிழித்தெழுந்த ஐயரே ஆகில் அவரிடம் கலந்தை அநீதிகள் ஆதிச்சேச்சரமே. உண்மை அடியார்களுக்கு மெய்ப்பொருளாக இருந்து ஏற்றப்பட்ட விளக்கு போல அறியாமையை நீக்கி அறிவொளியை தருபவர். எழுதப்பட்டன போன்ற வரிகளை உடைய திரண்ட அழகான வளையல்களை அணிந்த உமாதேவியாரை ஒரு பாகமாக உடையவர். ஆதலின் அவ்விடப்பாகம் அவளுடைய கரிய நிறத்தை உடையவர். உலகம் முழுவதும் பிச்சைக்காக திரிந்து சுடுகாட்டில் உறைபவர். எல்லா உள்ளத்தும் அந்தர்யாமியாக கலந்து இருந்த போதிலும் பொய்யர்களுக்கு தோற்றாதவர். கொஞ்சம் மேல குரல் பண்ணுங்க, அதுக்கு மறைக்கு. பொய்யவர்களுக்கு தோன்றாதவர், வந்து அடைந்த பழங்கி போன்ற சீவன் முத்தர்களின் சொல்லாலும் செயலாலும் பக்கமுடையவர்களுக்கு மெய்யுணர்வை உண்டாக்கும் தலைவர். இவையாவும் உண்மையாதலால் போல அவர் உறைவிடம் களத்தூர் ஆதிச்சேச்சரம் என்பது உண்மையாகும். செல்வநாயகி அம்மா படிங்க 9வது பாட்டு. குமுதமே திருவாய் குவளையே களம் குளையதே இரு செவியொருபால் விமலமே கலையும் உடையதே சடைமேல் மிளிருமே பொறிவரிநாகம் கமலமே வதனம் கமலமே நயனம் கனகமே திருவடி நிலை நீர் அமலமே ஆகில் அவரிடம் கலந்தை அநீதிகள் ஆதித்தேச்சரமே. பொழிப்புரை. குமுதமலர் போன்ற செவ்வாயினர், கருங்குவளை போல கரிய களத்தினர், இரு காதுகளில் வலக்காதில் குளையை அணிந்தவர், இடப்பகுதியில் களங்கமற்ற மேகலையை உடையவர், சடையின் மேல் புள்ளிகளையும் கோடுகளையும் உடைய பாம்பு நெளிகின்றது. அவருடைய முகமும் கண்ணும் தாமரை போன்றுள்ளன. அவருடைய பாதுகை பொன்மயமானது. அவருடைய நீர்மை களங்கமற்றது. அவர் உறைவிடம் களத்தூர் ஆதித்தேச்சரமாகும். நீரணங்கு அசும்பு களனி சூழ் கலந்தையே நிறைபுகழாதி தேச்சரத்து நாரணன் பரவும் திருவடி நிலை மேல் நலமலிகளை பயில் கருவூர் ஆரணம் பொழிந்த பவளவாய் கறந்த அமுதம் உரிய தமிழ் மாலை ஏரணங்கு 4 இரண்டிவை வல்லோர் இருகளிந்து எழுந்த சிந்தையரே. பொழிப்புரை. நீரினது அழகிய ஊறுதலையுடைய ஆதித்தேச்சரம் என்ற கோயிலே பற்றிய திருமால் பரவும் பாதுகைகளையுடைய சிவபெருமான் மீது பல சிறப்புகளும் பொருந்திய கலைகளின் பயின்ற கருவூர்த்தேவர் வேதங்களை ஓதியதும் தம் பவளம் போன்ற வாயிலிருந்து வெளிப்படுத்திய அமுதம் போன்ற சுவையை உடைய தமிழ் மாலைகளாகிய அழகு பொருந்திய 10 பாடல்களையும் வல்லவர் அறியாமையை கிழித்து அறப்புறப்படுத்திய உள்ளத்தினராவர். ஓம் நமச்சிவாய. சித்தம். திருச்சிற்றம்பலம். கோயிற்புராணம். இனி நாங்கள் 10வதுக்கு போறோம். நாளைக்கு படிப்போம். இன்றைக்கு நாங்கள் இதை முடிச்சுட்டு அதை ஓம் நமச்சிவாய வார்.